ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்க்ரீன் டைம். என்ன படம் ரிவ்யூ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் வெங்கடேஷ்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதர்வா வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, நிமிஷா வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து அதர்வாக்கு ரொம்ப நாள் கழிச்சு வருது. இந்த படம் எப்படி இருக்கும், ஸோ தேட்டரில் போய் பார்க்கலாமா? ஏன்னா நிறைய படம் வந்திருக்கு இந்த காம்படிஷனில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குபேரன் படம் வந்திருக்கு, அப்புறம் அமெரிக்கன் படம் வந்திருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கேங்ஸ்டர்னு ஒரு படம் வந்திருக்கு. எப்படி இந்த படம் வந்து ட்ரைலர்லாம் பயங்கரமாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி த்ரில்லிங்காக இருக்குமா, இந்த படம் உண்மையிலே ஒர்த் இல்லையா அப்படின்றது ரொம்ப ஜெனியூனாக சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம இந்த படம் வந்து ஏன் டிஎன்ஏ டைட்டில் வச்சாங்க, என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத ஒரு இதுவாக நிறைய பேர் இருக்கும். அதர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்ட் மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காட்டுறாங்க. நல்லா எப்போவெல்லாம் குடிச்சிட்டே இருப்பார். எதுக்கு வந்து அவர் வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கும். லவ் ஃபெயிலியர் ஆகி அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போயிருக்கும். அந்த பொண்ணு அங்கே வந்து சூசைட் பண்ணியிருக்கோம். அதனால மன உளைச்சல்லாம் அதிகமாக குடிச்சிருப்பாங்க. வீட்டிலலாம் வந்து அடங்க மாட்டாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண ஒரு அதர்வா வந்து எப்போதான் குடிச்சிட்டே வந்து நடு வீட்டில் வாந்தி எடுத்துட்டு அந்த மாதிரி அண்ணனுக்கு அலைன்ஸ் வரும், அதை எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு இதுவாக இருப்பார். அப்போ தான் அவருக்கு வந்து கல்யாணம்னு நிமிஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவர் வந்து ப்ராப்ளம் சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருப்பாங்க. நல்லா தான் இருப்பாங்க. எதுவும் இருந்தாலும் அந்த ஹைப்பர் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சன். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்கள வந்து யாரும் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து அதர்வாக்கு வந்து கொஞ்சம் ஒரு மறுவாழ்வு மையம்லாம் கொண்டு போய் சேர்த்து அவருக்கு குடியிலேருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்து நிமிஷா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நிமிஷா வந்து கல்யாணம் பண்ண உடனே 2 பேரும் நல்லா தான் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும். குழந்தை பிறக்கும். இவங்களுக்கு குழந்தை பிறந்தவொடனே ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை எண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க நிமிஷா. இந்த குழந்தை வந்து எண்டு இல்லை, இது என் குழந்தை இல்லை, குழந்தைய மாற்றிட்டாங்கன்றாங்க. பட் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செக்கப் எல்லாமே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே அந்த ஒரு ப்ராப்பராக அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த டாக்டர் செக்கப்லேருந்து அந்த நர்ஸு வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் இன்குபேட்டரில் வச்சதுலேருந்து எல்லாமே எங்கெங்கே போனாங்களோ அந்த ரெக்கார்டு, அந்த சிசிடிவி கேமரா ப்ரூஃப் எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. குழந்தை எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து வந்து கிளைம் பண்ணுறாங்க. குழந்தெல்லாம் மாறல, இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சைக்காட்ரிஸ்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட் போகிறதுனால இவங்களுக்கு தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றாங்க. அதர்வா வந்து என் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அதை வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும், நிறைய ரொம்ப நாள் ஆகும். ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போயிட்டு இவர் வந்து அதை என்ன பண்ணுறாரு, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த ரிப்போர்ட்டை வச்சு அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட் வரைக்கும் போகுது. அப்புறம் தான் வந்து ஒய்ஃப் வந்து நான் சொன்ன நம்பலை, இந்த மாதிரி வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சு தான் பார்த்தா குழந்தைய மாற்றிருக்காங்க. எப்படி, யார் மாற்றினாங்க, எப்படி மாற்றினாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரியாது, அந்த டாக்டருக்கே தெரியாது எப்படி மாற்றினாங்கன்றது. அது ஒரு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாகவே ஒரு பயங்கர ஒரு சஸ்பென்ஸாக போயிட்டே இருக்கும். ஒரு பாட்டி ஒன்று ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து குழந்தைய திருடுற மாதிரி ஹாஸ்பிட்டலில் காட்டுவாங்க. அந்த பாட்டி யாருக்காக அந்த மாதிரி குழந்தைய திருடுறாங்க, யாருக்காக வேலை செய்கிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இதுக்கு பின்னாடி எந்த மாதிரி நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் அதர்வா வந்து கண்டுபிடிச்ச ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரோட அவர் ஒரு 2 வாரத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிற ஒரு போலீஸோட அவரோட ஹெல்ப்போட போய் எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாரு. கடைசியில் அந்த குழந்தைய வந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா, கண்டுபிடிச்சாங்களா, என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட வந்து ஸ்டோரி. ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரே அடிக்காது. ரொம்ப கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங் படம் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீனை காட்டுவாங்க. எதுக்கு இந்த ஆக்சிடென்ட் சீனை காமிட்டு அதோட முடிச்சிடுவாங்க. அதோட கனெக்டிவிட்டி எங்கே வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதோட கனெக்டிவிட்டி வந்து கிளைமேக்ஸில் வரும். நல்ல ஒரு கிளைமேக்ஸ்க்கு வந்து லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து நல்லா சூப்பராக போகும். ஒரு சீனை வந்து நல்லா சிங்காக இருக்குது. டைரக்டர் வந்து இது ஒரு நல்ல ஒரு அட்டம்ப்ட்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ஒரு எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். இந்த படம் வந்து தாராளமாக வந்து தேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எனக்கு வந்து த்ரில்லிங் சப்ஜெக்ட் பிடிக்கும், ஒரு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், ஒரு க்ரைம் கேஸ் இந்த மாதிரியான ஒரு படம், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படம், இந்த மாதிரி படங்கள் பார்க்குறோன்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விருந்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேக்கிங் எல்லாமே நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாயிருக்கும். படம் உங்களுக்கு வந்து போரே அடிக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் த்ரில்லாக போகும். சினிமா ஃபோட்டோகிராஃபர் அதரோட ஃபைட் சீக்வன்ஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, மேக்கிங் வந்து நல்லா, மேக்கிங் சென்ஸ் வந்து நல்லாயிருக்கும், கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும். நிமிஷாவோட ஆக்டிங் வந்து நல்லா சூப்பராகவே பயங்கரமாக இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் படத்தோட ப்ளஸ்ஸே வந்து அதுதான். இந்த படத்தோட ப்ளஸ்ஸே வந்து அதுதான். இன்னும் படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதரோ வந்து எங்கே வேலை பார்க்குறாரு என்னன்றதை அந்த டீட்டெயில் காமிச்சிக்க மாட்டாங்க. மற்றபடி படம் எல்லாமே வந்து ஓவராலாக வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா
3 out of 5. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.